माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। बोलो राधे कृष्ण माई की जय। குருநாதருடைய பரம கருணையினால அவருடைய அனுகிரகத்தினால பாபா தன்னுடைய பூத உடலோட சுவாமி ஷிரடியில 60 வருட காலங்கள் கழிச்சார். பாபா பெரிதும் மதித்த இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவர் மதிச்சு அவர் சென்ற இடங்கள் சாயி சச்சரிதத்துல ரொம்ப அழகா குறிப்பிட்டிருப்பாங்க. ஒண்ணு ரகதா, அங்க குசால் சந்த் மார்வாடியை தேடி பாபாவே போவார், அல்லது குசால் சந்த் அவர்கள் பாபாவை தேடி ஷிரடி வருவார். ரெண்டாவதா நீம்காவ் சொல்லக்கூடிய டேங்லே ஹவுஸ், நானா சாஹிப் டேங்லேன்னு சொல்லக்கூடிய பாபாவுடைய பரம பக்தர். அப்புறம் என்ன அப்படின்னா ரூயி அப்படின்ற கிராமத்திற்கு பாபா செல்வதா தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பாபா பெரிதும் மதித்த இடங்கள்ல ரொம்ப முக்கியமான இடம் ஷிரடிக்குள்ளதான் இருக்கு. ஆனா அந்த இடத்த அவ்வளவா யாருக்கும் இன்னும் தெரியல, புரியல. ஏன்னா அந்த இடம் இப்ப ஷிரடியிலேயே இல்லை, இருக்கு. ஆனா அவ்வளவா யாராலையும் சென்று பார்க்க முடியாத நிலையில அந்த இடம் இருக்கு. என்னப்பா நீ இவ்வளவு விஷயம் சொல்றியே, அந்த இடம் என்ன ஏது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, பாபாவால கொஞ்சம் நஞ்சம் மதிக்கப்படல, உயர்ந்து மதிக்கப்பட்ட இடம் அது. கிட்டத்தட்ட சொல்ல போனா பாபா தன்னுடைய துவாரகா மாய்க்கு நிகராவே அந்த இடத்தை பார்த்தார். ஆமா, என்னப்பா இந்த உலகத்துல துவாரகா மாய்க்கு நிகரா ஒரு இடம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஷிரடிக்குள்ளதான் அது இருக்கு. ஆனா இப்ப அது இல்லை. அது இல்லாமல் செய்து கொள்ள வேண்டுமென அந்த இடத்துல இருந்த அந்த அன்னை சங்கல்பம் செய்து கொண்டார் போல. என்னப்பா துவாரகா மாய்க்கு சமமான்ற அன்னைன்னு சொல்ற யாருன்னா, ராதா கிருஷ்ணமாயி அம்மா வாழ்ந்த ஷாலா அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த இடம், பவித்திரமான இடம். அந்த இடத்துடைய மதிப்பு, அந்த இடத்தினுடைய வைபவம், அந்த இடத்தினுடைய கல்யாண குணம் ரொம்ப உயர்ந்தது. அந்த இடத்துல தெய்வீகமே குடிக்கொண்டிருந்தது. ஷிரடியில பாபா வாழ்ந்த துவாரகாமாயிலையும் தெய்வீகம் குடியிருந்தது. அதை போல ராதா கிருஷ்ணமாயி அன்னையுடைய இடத்திலையும் தெய்வீகம் குடிக்கொண்டிருந்தது. விஷயத்துக்கு வரேன். பொதுவா பாபாவுடைய சாயி சச்சரிதத்துல ராதா கிருஷ்ணமாயி அன்னையின் கடுமையான உழைப்பினால் தான் ஷிரடி சமஸ்தானமானது அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்தது ராமநவமி திருவிழாவா இருக்கட்டும், இல்ல உருஸ் திருவிழாவா இருக்கட்டும், வரக்கூடிய அத்தனை 1000 பேருக்கும் ராதா கிருஷ்ணமாயி அம்மா இருந்த இடத்துலதான் சமையல் பண்ணுவாங்க. அங்கதான் அன்னதானத்துக்கான விஷயங்கள் ஏற்பாடு செய்வாங்க. கிட்டத்தட்ட அந்த இடம் பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கும், அவளுடைய வீடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர ஷாலா அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பாபாவுடைய ஆரத்தியா இருக்கட்டும், பாபாவுக்கு ஏதாவது முக்கியமான நைவேத்தியங்களா இருக்கட்டும், அங்கிருந்துதான் வரும். அம்மாவுடைய ஷாலாவில இருந்துதான் அது வரும். அப்படி ரொம்ப உயர்ந்து விளங்கிய அந்த இடம் இப்ப இல்லை. கிட்டத்தட்ட அந்த இடம் எங்க இருக்கு இப்ப அப்படின்னா, சாவடிக்கு ஆப்போசிட்ல அப்துல் பாபா காட்டேஜ் இருக்கு இல்லையா, அப்துல் பாபா வசித்த இடம், அதுக்கு பின்னாடிதான். அந்த இடத்துலதான் அந்த தேவியானவள் கிட்டத்தட்ட 8-10 வருடங்கள் தன்னுடைய பூத உடலோடு வாழ்ந்து தன்னுடைய அவதார நோக்கத்தை பாபா எப்படி 1854 தோன்றி 1918 வரைக்கும் தன்னுடைய அவதார காரியங்கள்ல எப்படி அவர் தன்னுடைய செயல்பாட்டினால இந்த தேசத்துக்கு அர்ப்பணிச்சாரோ தெய்வங்களுடைய காரியங்களை, அத போல குருநாதருடைய காரியங்களை ஷிரடியில 8-10 வருடங்கள்ல இருந்து குருநாதருடைய காரியங்களை ஒண்ணு விடாம செய்து முடித்த அன்னை ராதா கிருஷ்ணமாயி. அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தை பாபா ஏன் மதிக்கணும் அப்படின்னா, அப்ப மதிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மதிக்கக்கூடியவர்கள் யாரோ ஒருத்தர் இருக்கணும் தானே. அப்படி மதிக்கக்கூடிய இடத்துல இருந்தது நம்ம அம்மா ராதா கிருஷ்ணமாயி தான்.
ஏன்னா அடியன் வந்து நம்மளுடைய சேனலுக்கு பேரு ராதா கிருஷ்ணமாயின்னு தான் வச்சிருக்கேன். ஏன்னா பொதுவா சிவனடியார்கள்ல ரொம்ப உயர்ந்து விளங்க அடியார்கள்ல வந்து நிறைய அடியார்கள் உண்டு. ஒவ்வொரு அடியார்களும் இறை தொண்டர்களையும் குருவுடைய அடியார்களையும் ரொம்ப மதித்து வாழ்ந்தார்கள். அதை போல நம்மளுமே பாபாவை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா பாபாவுக்காக தன்னை அர்ப்பணிச்ச எண்ணற்ற அடியார்களுடைய திருநாமங்களையும் அவர்களுடைய பக்தியையும் நாம கொண்டாடாம விட்டாச்சு. அப்படி நினைக்கும் பொழுதுதான் எனக்கு அம்மாவுடைய சிந்தனை வந்தது. அம்மாவுடைய திருநாமத்துல யூடியூப் சேனல் ஓபன் பண்ணணும். அம்மாவுடைய காரியங்கள், அந்த அன்னையினுடைய வைபவங்கள், கீர்த்திகள், கல்யாண குணங்கள் அப்படின்றது எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த சேனல் அடியன் வந்து ஓபன் பண்ணேன். ராதாகிருஷ்ணமாயம்மா ஷிரடிக்குள்ள வரும் பொழுதே ஒரு சிறந்த சித்த யோகினியா, ஒரு ஆத்மீகத்துல தாபம் கொண்டு ஆத்மீக சாட்சாத்காரம், அதாவது வாழ்க்கையில மனுஷ பிறவி எடுத்து ஒரு ஜீவன் எதை அடைய வேண்டுமோ பரபிரம்மத்தை தான் அடைய வேண்டும். அந்த பரபிரம்மமாகிய பகவான் சாய்நாதருடைய திருவடியை தஞ்சமடைஞ்சு அந்த பகவானோடு வாழும் பொழுதே ஒன்று கலந்த உத்தமமான ஞானி, பரபிரம்ம ஸ்வரூபமாவே தன்னை ஏற்படுத்தி கொண்ட அன்னை ராதா கிருஷ்ணமாயி. அப்பேற்பட்ட அன்னையை நம்ம பாபா தான் ஷாலாவில போய் நீ தங்கு அப்படின்றத சொல்லியிருக்கார். ஷாலாவில போய் நீ தங்கு அப்படின்றத சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, பாபா வந்து டெய்லி பிக்ஷை எடுப்பார். அந்த பிக்ஷையில கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிராணிகளுக்கு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமா பாபா சாப்பிட்டுட்டு அதை மிச்சத்தை மட்டும், மிச்ச மீதிய மட்டும் மகள் சால்பதி ஐயா மூலமாகவோ இல்ல லட்சுமிபாய் அம்மா மூலமாகவோ ராதா கிருஷ்ணமாயி அம்மா கிட்ட கொடுக்கறதாவும் நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டு தானே? அப்ப ராதா கிருஷ்ணமாயி அம்மா 3 வேளையும் சாப்பிட்டாங்களா? கிடையாது. பாபா வந்து எதை கொடுக்கிறாரோ அதை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்தார்கள். பாபா கொடுக்கக்கூடியது அரை ரொட்டி. அந்த அரை ரொட்டியையும் மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்து தன்னை குரு சேவையில் அர்ப்பணிச்ச உயர்ந்ததான அம்மா ராதா கிருஷ்ணமாயி. மேற்கொண்டு இந்த சாயி சச்சரிதத்துல பொதுவா 14வது அத்தியாயத்துல ரத்தன்ஜி வாடியான்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்துல பாபா 2 விதமான சோதனைகள் வைத்தார். ஒன்று தட்சணை, 2வது ராதா கிருஷ்ணமாயி அப்படின்னு தான் குறிப்பிட்டிருப்பாங்களே தவிர பெண் அப்படின்ற மாதிரி குறிப்பிடவே இல்லை. அங்க ஏன் தட்சணை, இந்த காசு வாங்குறத பத்தி நமக்கு கிளீனா தெரிஞ்சிடும். நம்மளுடைய அந்த நான் சொல்லக்கூடிய அகங்காரத்தை, பணக்காரன்ற திமிரை உடைக்கிறதுக்காக பாபா வந்து பணம் வாங்கிடுவார். ஆனா பெண் அப்படின்ற இடத்துல ஏன் ராதா கிருஷ்ணமாயி அம்மா வைத்தார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நிறைய பேருக்கு உண்டு. பொதுவா ராதா கிருஷ்ணமாயி அம்மா கிட்ட பாபா வந்து எல்லா அடியார்களையுமே போக சொல்ல மாட்டார். யாரோ ஒரு சில அடியார்களை நீ ராதா கிருஷ்ணமாயி அம்மா கிட்ட போ அப்படின்னு சொல்லி அனுப்புவார். ஆனால் அதுக்கான காரணத்தை சாயி சச்சரிதத்துல குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கான பதில் எல்லாமே இந்த பதிவுல நம்ம நல்லா அனுபவிக்க போறோம். இதெல்லாம் வந்து யாருமே இது வரைக்கும் சொல்லப்படாத ஒன்று. மேற்கொண்டு உயர்ந்த வைபவமான இடம். ஏன் பாபாவே மதிச்சார் அந்த இடத்த அப்படின்னா, ராதா கிருஷ்ணமாயி அம்மா வாழ்ந்த சாலா பிருந்தாவனத்துக்கு சமமானதாகவே இருந்தது. ஏன்னா அம்மா வந்து ஒரு பாண்டுரங்க பக்தை. ராதா கிருஷ்ண ஸ்வரூபத்தை நேருக்கு நேர் கண்டு ஆத்ம சாட்சாத்காரம் பெற்றோர்கள். அதாவது ராதையும் கிருஷ்ணனையுமே நேருக்கு நேர் பார்த்தார்கள். பாண்டுரங்கனை நேருக்கு நேர் பார்த்து அனுபவிச்சிருக்கார்கள். அப்பேற்பட்ட உயர்ந்த பிரேம பக்தி, மதுர பக்தி இருந்ததுனால தான் சத்குருநாதர் அந்த ராதா கிருஷ்ணமாயி அம்மா சுந்தராபாய் சிறுசாகரா இருந்தவர்களை ஷிரடிக்கு இழுத்து ராதா கிருஷ்ணமாயின்ற தீட்சா நாமம் கொடுத்து அங்க இருக்க வைத்து மோட்சத்தை கொடுக்கறதுக்காகவே அந்த அம்மாவை ஷிரடியில பாபா இழுத்தார். அது மட்டும்தானா? அப்படின்னா இல்ல, தன்னுடைய பக்தர்களையும் அவளே கடைத்தேறணும். அதாவது என்னுடைய உயர்ந்ததான பக்தர்களை ராதா கிருஷ்ணமாயி அம்மா மூலமா உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு அழைத்துட்டு போறதுக்காகவே ராதா கிருஷ்ணமாயி அம்மாவை ஷிரடிக்கு அழைச்சிருக்கார் பாபா. என்னப்பா நிறைய விஷயங்கள் இருக்கா அப்படின்னா, உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, பாபா வந்து வாமனராவ் பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர். அவர் வந்து ஷிரடிக்கு வரார். வந்துட்டு பாபா பார்க்க வந்தப்ப அவர் தீட்சித் பாடால இருந்தார். அதுக்கப்புறமா பாபா அவரை கூப்பிட்டு, நீ ஷாலாவுக்கு போ,
ராதா கிருஷ்ணமாய் அம்மா கூடயே நீ தங்கு. இனிமே நீ இந்த துவாரகாமாய்க்கு அடிக்கடி வராத. உனக்கு தேவையான ஞானம் அந்த சாலாவிலேயே கிடைக்கும். அந்த சாலா ரத்த மாமிசங்களால் ஆன சாலா அல்ல. அது மனித உருவை கடந்து உள்ளே இருக்கும் ஆத்மாவை காண வேண்டும். அங்கேயே நீ இருந்தால் உன்னுடைய இதயம் விசாலமாகும் என்றார். அப்படின்றத வாமனராவ் பட்டேலுக்கு பாபா போதிச்சார். அப்படின்னா ராதா கிருஷ்ணமாய் அம்மா துவாரகாமைக்கு நீ வராத அடிக்கடி, உனக்கு தேவையான ஞானம் அந்த இடத்துல உனக்கு கிடைக்கும். அப்படின்னா அப்ப ஞானம் கிடைக்கக்கூடிய இடமா அந்த இடத்த பாபா உருவாக்கி வச்சிருந்தார். அதுல உருவாக்கி வைக்கின்றதோட மட்டும் இல்லாம அங்க குருவா ஒரு அம்மாவை எழுந்தருளை பண்ணி அந்த அன்னையை ராதா கிருஷ்ணமாயின்ற நாமத்துல அங்க உட்கார வச்சு பலவிதமான தன் கிட்ட வரக்கூடிய பலவிதமான பக்தர்களை அங்க அனுப்பி சோதனை பண்ணாரு. அதெல்லாம் கிடையாது. பலவிதமான பக்தர்கள் பலவிதமான எண்ணங்களோட ஷிரடிக்கு வராங்க. அதுல பாபா மிகவும் தேர்ந்தெடுத்த அடியார்கள் ரேகே மகராஜ், வாமனராவ் பட்டேல், அவஸ்தி, அப்துல் பாபா, மேற்கொண்டு புரந்தரே அவர்கள், இது போல எண்ணற்ற அடியார்கள். ஏன்னா ராதா கிருஷ்ணமாய் அம்மாவுடைய பூரண கிருபையை பெற்றோர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்கள் தான். அதுல ஒரு சில பேர்கள்ல வாமனராவ் பட்டேல் உயர்ந்த ஞானியாவே எதிர்காலத்துல ஆனார், சாயி சரணானந்த சுவாமிஜிகளா. அடுத்ததா புரந்தரே அவர்கள் பக்தியை அப்படியே அம்மா குட்டி கொடுத்துட்டா. பாபா கிட்ட எப்படி பக்தி பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததோட மட்டும் இல்லாம அந்த கிருப்பையை கொடுத்ததுனால பக்தியே வடிவமா அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அவஸ்தி அவர்களுக்கு உயர்ந்த தெய்வீக தரிசனமும் கிடைச்சி மேற்கொண்டு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் எழுதின லைஃப் ஆஃப் சாய்பாபா புக்ல என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, இந்த அவஸ்தி அவர்கள் ராதா கிருஷ்ணமாய் அம்மாவுடைய சாலாவை விட்டு துவாரகாமாயையும் விட்டு வெளியில போகையில ஒரு ஆண் சம்பந்தப்பட்ட ஜீவராசிகள் அனைத்துமே பாபாவாவும், பெண் சம்பந்தப்பட்ட அனைத்துமே ராதா கிருஷ்ண மாயையாவுமே தரிசனம் கிடைச்சிருக்கு. இதே தரிசனம் அப்பர் சுவாமிகளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சைவத்தை தலைத்தோங்கி வைத்த அப்பர் சுவாமிகளுக்கு திருவையாறுல அந்த காட்சி கிடைச்சது. அந்த திருவையாறுல அப்பர் சுவாமிகளுக்கு ஒரு ஆண் சம்பந்தப்பட்ட அனைத்துமே ஈஸ்வரனாவும், ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பெண்களும் பார்வதி தாயாருமே தரிசனம் கொடுத்திருக்கு. அதே தரிசனம் இங்க அவஸ்தி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளவு விலை மதிக்க முடியாத இடமா பாபா ஷாலான்னு சொல்லக்கூடிய உயர்ந்த வைபவமான இடத்தை உருவாக்கி வச்சிருந்தார். மேற்கொண்டு ஏன் பாபா அங்க அனுப்புறார் அப்படின்னா அதுக்கான பதில படின்னு சொல்றேன். ராதா கிருஷ்ணமாயி அம்மா ஒரு உத்தமமான ஞானி, பாபாவுடைய பக்தின்னு தான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அவர்கள் உயர்ந்த ஒரு சித்த யோகினி, ஒரு ஞானி, ஒரு பிரம்ம ஞானி. அவர்களை எப்படி வேணாலும் பரமஹம்ச யோகினின்னு கூட சொல்லலாம். ரேகே அவர்கள் சொல்றாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு யார் குருவாக இருந்தார்களோ அவரே ஷிரடியில ராதா கிருஷ்ணமாய வந்திருக்காங்க அப்படின்றத உணர்ந்ததா தன்னுடைய குறிப்பில் அவர் எழுதுறார். அந்த யோகினியே இந்த யோகினியா வந்திருக்காங்க அப்படின்றத அவர் சொல்றார். அப்படின்னா அம்மாவுடைய அருளை பெற்றோர்களுடைய அந்த உயர்ந்த வைபவம் எவ்வளவு எப்பேற்பட்டது அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். அப்படி பாபாவால அனுப்பப்பட்ட எண்ணற்ற அடியார்கள் ராதா கிருஷ்ணமாய் அம்மாவுடைய ஷாலா உள்ள என்ட்ரான அடுத்த நிமிஷம் அவருடைய சஞ்சலங்கள் எல்லாம் காணா போயிடுது. அவர்களுடைய ஆத்மீக தேவைகள் அனைத்துமே இங்க நிறைவேற்றப்படுது. இப்ப பாபா பொதுவா தங்கிட்ட யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, நீ ஷாலாவுக்கு போ, நீ தீட்சித் பாடால பாராயணம் ஞானேஸ்வரி பாராயணம் நடக்குது அங்க போ அப்படின்னு சொல்வார். பதில் சொல்லவே மாட்டார். சில பேர் ஷாலாவுக்கும் போவாங்க, சில பேர் தீட்சித் பாடாவுக்கும் போவாங்க. ஷாலாவுல ஆத்மீக கிளாஸ் எடுப்பாங்க நம்ம ராதா கிருஷ்ணமயமா குருவாக இருந்து கொண்டு. ஷிரடியில தீட்சித் பாடால பாபு சாஹிப் ஜோக்கோ அல்லது தீட்சித் அவர்களோ அல்லது கபர்டே அவர்களோ ஞானேஸ்வரிய பத்தி படிச்சு அதுக்கு வியாக்கியானம், அதாவது அதுக்கு பிரவச்சனம், அதாவது அதுக்கான அர்த்தம் சொல்லும் பொழுது யாரு என்னென்ன கேள்வியோட வந்தாங்களோ அங்க பதில் கிடைச்சிரும், அங்கேயே கிடைச்சிரும். அந்த மாதிரி எல்லாம் பாபா உருவாக்கி வச்சிருந்தார் ராதா கிருஷ்ணமாய் அம்மாவுடைய ஷாலாவுல. ராதா கிருஷ்ணமாய் அம்மாவுடைய ஷாலாவுல பாபாவால அனுப்பப்பட்ட அனைத்து பேர்களுமே நல்ல உயர்ந்த ஸ்திதியை பெற்றார்கள். அந்த உயர்ந்த ஸ்திதிய ராதா கிருஷ்ணமாய் அம்மா பண்ணணும்னு பாபா கிருபை பண்ணியிருக்கார். ஏன் அப்படின்னா பகவான் வேற, பக்தன் வேறு கிடையாது.
குருநாதர் வேற, குரு பக்தன் குரு பக்தை வேறு வேறு கிடையாது. புரியுதுங்களா? சொல்றதனுடைய அர்த்தம் நல்லா காதுல வாங்கிக்கிங்க. பாபா சொல்றாரு அவருடைய சாயி சச்சரிதத்துல, ஒரு ஒரு பக்தன் குருநாதருடைய திருவடியில வீழ்றான் அப்படின்னா அங்க குருவும் குரு பக்தனும் ஒன்றே. ஆனால் அங்க குரு பக்தன் வேற குரு வேறன்னு பார்த்த அப்படின்னா உன் கண்ணுல தோஷம் இருக்குங்கிறாரு பாபா. இது சாயி சச்சரிதத்துல சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். அந்த ஷாலான்னு சொல்லக்கூடிய உயர்ந்த இடம் பிருந்தாவனத்துக்கு சமமானது. அங்க எண்ணற்ற விதமான அமானுஷ்யங்கள் நிறைஞ்சிருந்தது அந்த இடத்துல. ஏன்னா அந்த அமானுஷ்யமே அம்மா தான், ராதாகிருஷ்ணமை அம்மா தான் அந்த அமானுஷ்யமே. அந்த அமானுஷ்யத்துக்கிட்ட பாபா தன் பக்தர்களை அனுப்புவாராம். அப்படி போகிறச்ச ஒத்தத்தருடைய மனசுலயும் என்ன என்ன இருக்குங்கிறத அப்படியே அப்பட்டமா அம்மா சொல்லுவாங்களாம். பாபா ஷிரடியில துவாரகாமையில எந்தெந்த விதமான லீலைகள் பண்ணாரோ அதை போலவே ஷிரடியில ஷாலான்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய இடத்துல அம்மாவும் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுல இருந்து பாபா வேற பாபாவுடைய பக்தை வேற இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே வந்துடாது. அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் வரும். இப்ப எனக்கு நான் நல்லா அனுபவிச்சிருக்கிறதுனால எனக்கு அந்த எண்ணம் வந்தாச்சு. இனி எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நல்லா உணர்ந்தாச்சு. எனக்கு நான் அடியன் நல்லா உணர்ந்தாச்சு. அதனால அடியன் கிளீனடா உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். அத போல அந்த மாதிரி அனுபவங்கள் ஏதாவது 1-2 சொல்லுப்பா அப்படின்னா, நம்ம எல்லாருமே தர்கட் ஃபேமிலின்னு நிறைய நம்ம படிச்சிருப்போம். அந்த தர்கட் அம்மாவுக்கு பயங்கரமான தலைவலி வந்துச்சான் ஒரு முறை. அந்த தலைவலி தாங்க முடியாம ஒரு முறை ஷிரடிக்கு வரச்ச, நீ என்ன பண்ற, ராதாகிருஷ்ணனோட ஷாலாவுக்கு போ அப்படின்னு பாபா சொன்னாராம். அந்த அம்மாவுக்கு ராதாகிருஷ்ணன் கண்டாலே பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னா, ராதாகிருஷ்ணன் அம்மா நெருப்பு மாதிரி சத்தியத்துடைய சொரூபமா இருக்கிறதுனால யாரும் அம்மா கிட்ட வச்சுக்க முடியாது. என்ன சொல்றதுன்னா, அம்மா கிட்ட பேசணும் சத்தியத்தை தான் பேசணும். இந்த ஏமாத்துறது, சூழ்ச்சி பண்ணி பேசுறது, தப்பு தப்பா பேசுறது, மறைமுகமா பேசுறது, அது எதுவுமே இருக்கக்கூடாது. அம்மா கிட்ட பிடிச்சி வாங்கிடுவாங்க அம்மா. ஏன்னா அவங்க ஞானியா இருக்கிறதுனால யாருடைய மனசுல என்ன ஓட்டம் ஓடுதுங்கிறதுல கண்டுபிடிப்பாங்க அம்மா. அந்த மாதிரி தர்கட் அந்த அம்மாவுக்கு பிடிச்சும் பிடிக்காத மாதிரி ஷாலாவுக்கு போக, அம்மா தர்கட் அம்மாவை கூப்பிட்டு, ராதாகிருஷ்ண அம்மா இந்த பாருங்க, சேவைக்குன்னு நீங்க வந்திருக்கீங்க. நான் மாட்டு சாணியும் அல்ல சொல்லுவேன், பண்ணி இருந்த மலத்தையும் அல்ல சொல்லுவேன், பாத்திரத்தையும் விளக்க சொல்லுவேன், போர்வதை துவைக்க சொல்லுவேன், பாபாவுடைய மேலேந்து கீழே இறங்கக்கூடிய எல்லா விதமான சேவைகளையும் பண்ண சொல்ல, நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. பாபா தான் சொல்லிவிட்டாரு, பண்ணிதானே ஆகணும். நான் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாங்களா அந்த அம்மா. இந்த அம்மா சேவையில இருக்கும்போது தர்கட் அம்மாவுக்கு இங்கிருந்த ஒரு விஷயம் வருது, ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு தர்கட் அம்மா கிட்ட அந்த பதிலா, இந்த கேள்வி வந்திருக்கு, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு அம்மா சொல்லலையாம். தர்கட் அம்மாவுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த ராதாகிருஷ்ண அம்மா எழுதி லெட்டர் போட்டாங்களாம். இவங்களுக்கு வந்த பதில ராதாகிருஷ்ணனுடைய பதில் சொல்லி முடிச்சிட்டாங்களாம். அப்ப ராதாகிருஷ்ணாய் அம்மாவுடைய உயர்ந்த குணம் என்ன, அந்த அன்னை ஒரு அமானுஷ்யமான ஒரு தேவதை அப்படின்றத உணர்ந்து கொண்டு அப்புறம் அடிபணிஞ்சாங்களாம் தர்கட் அம்மா. ராதாகிருஷ்ண அம்மா சொல்படி நடக்க ஆரம்பிச்சாங்களாம். பாபாவுடைய பரமகிருபை கிடைச்சுதான். அதே மாதிரி பாலாராம் மான்கர், அந்த பாலாராம் மான்கர் ஒரு முறை ஷிரடியில துவாரகா மாயில பாபாவுடைய ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி திரும்பி பார்த்தா, அவர் இதுவரைக்கும் பிறந்ததுல இருந்து பார்க்காத ஒரு அபூர்வமான அமானுஷ்யத்தை அவர் பார்த்திருக்காரு. என்ன அமானுஷ்யம்னா, பாபா துவாரகாமைக்கு சபீமாமதனா பக்கத்துலதான் அம்மாவுடைய சாலா. அந்த சாலாவா இல்லையா, பெரிய ஒரு வைபவம் நிறைந்த இடமா இருக்கான். அப்ப உடம்பு முழுக்க பட்டு புடவைய போட்டுக்கிட்டு, உடம்பு முழுக்க நகையா போட்டுக்கிட்டு ஒரு தேவியானவள் அந்த இடத்துல விளக்கேத்துறாளாம். வச்ச கண்ணு வாங்காம பாத்திருக்காரு பாலராமான்கர். பாபாவோட ஆரத்தி ஒரு பக்கம் நடக்குது, பாபா அவர் பார்க்கல. இந்த அதிசயமான விஷயத்த பாத்துக்கிட்டு இருக்காரு. யாருப்பா அது, இந்த ஒரு கிராமத்துல இவ்வளவு ஒரு விலை உயர்ந்த புடவையை கட்டிக்கிட்டு உடம்பு ஃபுல்லா நகையை போட்டுக்கிட்டு பார்க்கவே ஏதோ கோலகத்து தேவி மாதிரி இருக்காளே, இந்த அம்மா யாரு அப்படிங்கிற மாதிரி மனசுல எண்ணம் வர, அதுக்கு பக்கத்துல இருந்த அடியவர் அது ராதாகிருஷ்ணமாயின்னு சொல்லியிருக்காராம். சாட்சாத்து அன்னபூரணி தேவியாவே பாலாராம் மான்கர் அவர்களுக்கு ராதாகிருஷ்ணமயமா தரிசனம் கொடுத்ததுனால தான்
எனக்கு ஆன்மீகத்துல முன்னேறணுங்கிற எண்ணமே வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு பாலராமான்கர். அப்புறம்தான் பாபாவே அவருக்கு 12 ரூபா கொடுத்து நீ வந்து ஒரு காட்டுக்கு போய் மச்சிந்திர காட்டுக்கோ இங்க ஒரு காட்டுக்கு போய் நீ உட்கார்ந்து தபஸ் பண்ணுன்னு சொல்லி பாபா அனுப்புறார். அங்க பாபா தரிசனம் கொடுத்து ஸ்ரீடில பார்த்த மனிதர் தானா இவர், பூத உடலை பார்க்காத ஆத்மாவை பார் அப்படின்னு பாபா சொல்லி கொடுத்த லீலையை படிச்சிருப்போம் சச்சரிதத்துல. அந்த மாதிரி எல்லாம் ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய பரிபூர்ண அருளை பெற்ற அடியார்கள் ஒரு பகுதி இருக்காங்க. ஆனா யாருக்குமே தெரியாது. ரேகே, வாமனராவ் பட்டேல், புரந்தரே, அவஸ்தி, டாக்டர் பிள்ளை, காகா சாஹிப் தீட்சித், பூட்டி அவர்கள், ஹேமந்த் பந்த் அவர்கள், எக்ஸெட்ரா அப்துல் பாபா வந்து ராதாகிருஷ்ணமாயி அம்மா கூட அப்துல் இனிமே உனக்கு அம்மா ராதாகிருஷ்ணமாயி தான், நீ அவ கூடயே போய் இருந்துக்கோ. ராதாகிருஷ்ணமாயி அம்மா மகாசமாதி அடைகிற வரைக்கும் ராதாகிருஷ்ணமாயி அம்மா கூடவே இருந்தவர் அப்துல் பாபா தான். அம்மானா அந்த அந்த அர்த்தத்துக்கு உரியவள் ராதாகிருஷ்ணமாயி. அந்த ஷாலாவுல இருந்து கொண்டு பல பேருக்கு பலவிதமான காட்சிகள், பல பேருக்கு பலவிதமான அபூர்வமான அமானுஷ்ய லீலைகள். ஃபார் எக்ஸாம்பிள், பாபா வந்து ஒரு அடியவருக்கு வயிற்று வலி வரும்போது, நீ லக்ஷ்மி கோயில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு நாய்க்கு சாப்பாடு போடு, உன்னுடைய வயிற்று வலி போகும்னார். அதே இந்த பக்கம் வாமனராவ் பட்டேலுக்கு பயங்கரமா வயிற்று வலி தாங்காது. பாபாட்ட போவாத, நானே உனக்கு வழி சொல்றேன்னு சொல்லி நீ என்ன பண்ற, செங்கலை நல்லா அரைச்சி மாவை ஆக்கி பாபாடைய பஞ்சாரத்தை விளக்குவோம், வயிற்று வலி போகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவரு அதே வயிற்று வலியோட செங்கல்ல அரைச்சி பஞ்சாரத்தைய வந்து விளக்கும் போது அவரோட வயிற்று வலி போயிட்டு. பாபா பண்ணது என்னமோ தெய்வீகமான லீலை, அம்மா பண்ணது என்னமோ சேவை பண்ணா எதுவுமே கிடைக்கும், சேவை பண்ணா எதுவுமே நடக்கும்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா விளங்கியவள் நம்ம அம்மா ராதாகிருஷ்ணமாயி. அந்த ஷாலான்னு சொல்லக்கூடிய உயர்ந்த வைபவமான இடத்துலதான் ஆன்மீக போதனைகள், ஞானேஸ்வரி, பாவார்த்த ராமாயணம், பாகவதம், புராணம், இதிகாசம், வேத புராணங்கள், பாபாவை பார்க்க பலவிதமான பண்டிதர்கள், ஞானவான்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் எல்லாம் வருவார்களாம். இப்ப பாபா ராதாகிருஷ்ணனுடைய இடத்துக்கு தான் அனுப்புவாங்களாம். அங்க வாக்குவாதம் நடக்குமா, சத்சங்கமான முறையில நிறைய போட்டிலாம் நடக்குமா. அந்த போட்டியில ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய அந்த ஞானத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியலையா, யாராலையுமே ஈடு கொடுக்க முடியாத நிலையில இருக்கக்கூடியவள் அன்னை ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய வைபவம். அப்பேற்பட்ட அம்மா ராதாகிருஷ்ணமாயி அம்மா. ராதாகிருஷ்ணமாயி அம்மா வாமனராவ் பட்டேலுக்கு கிருஷ்ணனாகவே தரிசனம் கொடுத்திருக்காங்க. ராதாகிருஷ்ணமாயி அம்மா இது எல்லாமே திருமதி லக்ஷ்மி ரமணன் அம்மான்னு சொல்லக்கூடிய பெங்களூர்ல இருக்காங்க அம்மா. அவர்கள் எழுதின சாயி பக்தியே ராதாகிருஷ்ணமாயி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை பார்த்துதான் அடியன் வந்து நிறைய விஷயங்களை எழுதினேன். அதே மாதிரி டாக்டர் வின்னி சுட்லுரி அம்மா அவர்கள் எழுதின நூல்ல இருந்தா நிறைய விஷயங்கள் எடுத்து அடியன் எழுதியிருக்கேன். அப்படி எழுதப்பட்ட நிறைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அபூர்வமானது, எல்லாமே செதறி கடந்தது. இன்னைக்கு கோத்தா ஒரு மாலையா போட்டு சாய்நாதருடைய சமஸ்தானத்தின் அதிதேவதை ராதாகிருஷ்ணமாயி என்ற திருநாமத்தை கொடுத்த ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணி சுவாமி அனுகிரகம் பண்ணார். அப்பேற்பட்ட இடம் ஷாலான்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு பக்கம் அபூர்வமானது, மறுபக்கம் மர்மமானது. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மாதிரி ஒரு இடம் இப்ப இல்லை. அந்த மாதிரி ஒரு இடம் இருந்திருந்தா அது ஷிரடியில ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுக்காக ஒரு நினைவு இடமா நம்ம மாத்திருக்கலாம், அடியார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருந்தா. ஆனா அதுக்கு அம்மாவுடைய மனதிலையும் இடம் இல்லை, அம்மாவுடைய மனதிலையும் அந்த சங்கல்பம் இல்லை, பாபாவுடைய ஹிருதயத்திலையும் அந்த சங்கல்பம் இல்லை போல. ஆனாலும் பாபாவுடைய அடியார்கள் நிறைய பேர் ஒருங்கிணைந்து ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுக்கு நம்ம திருவாரூர் மாவட்டத்துல ஸ்ரீ சிவசித்தர் ஷிரடி சாய்பாபா ஆலயத்துல ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய மகா சமாதி தினத்தை ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதத்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய ஏகாதசியில தான் ராதாகிருஷ்ணமாயி அம்மா 1916 தன்னுடைய பூத உடலை விட்டாங்க. பாபாவோட ஐக்கியமானாங்க. தன்னுடைய வாழ்நாள்ல தன்னுடைய அவதார காரியத்தை முடித்து கொண்டு ராதாகிருஷ்ணமாயி அம்மா அவர்கள் பாபாவோட ஐக்கியமானாங்க. இப்பவும் பாபாவுடைய காரியங்களை
ஷிரடியில தான் இல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பாபாவுடைய பக்தர்களுடைய வீடுகள்ல, பாபாவுடைய கோவில்கள்ல இருந்து கொண்டு அம்மா எப்பொழுதும் போல தன்னுடைய தொண்டை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், பாபாவுடைய பக்தருடைய ஹிருதயத்தில் அமர்ந்து கொண்டு. இந்த மாதிரி இதெல்லாம் ராதாகிருஷ்ணமலை சாலாவை பத்தி பேசணும் அப்படின்னா அந்த நினைவுகளே நமக்கு ஒரு நல்ல ஒரு குரு பக்தியை கொடுத்துரும். ராதா கிருஷ்ணமாய் அம்மாவுடைய வரலாறு படிச்சா, ராதா கிருஷ்ணமாய் அம்மாவுடைய சேவைகளை நினைத்து கொண்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா குரு பக்தி கிடைக்கும். அந்த குரு பக்தியை அந்த அன்னைக்கிட்டே இருந்துதான் நம்ம கத்துக்க முடியும். சரணாகதி, அந்த சரணாகதி ராதா கிருஷ்ணமாய் அம்மாவை ஷிரடிக்கு பாபா இழுத்தார். நீ அங்க தங்குனாரு, அம்மா அங்க தங்குனாங்க. நீ இதைத்தான் சாப்பிடணும்னு பாபா சொன்னார், அம்மா அதைதான் சாப்பிட்டாங்க. நீ இதெல்லாம் பண்ணுன்னு சூசகமா மறைமுகமா பாபா கிருபை பண்ணார், அது எல்லாத்தையும் பண்ணாங்க. நீ இந்த உடவுல விட்டு நீ எங்கிருந்து வந்தியோ அங்கே போனாரு, அப்படியே அம்மா பண்ணாங்க. குருவுடைய வாக்குக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடந்த ஒரு பக்தை, ஒரு யோகினா அது நம்ம ராதா கிருஷ்ணமய அம்மா தான். ஷிரடிக்கு அடியன் போகும்போதெல்லாம் எனக்கு துவாரகா அம்மா கிட்ட நின்னு பார்ப்பேன், அப்படியே திரும்பி அம்மாவோட இடத்தையும் பார்ப்பேன். எவ்வளவு ஒரு அபூர்வமான இடமா ஷிரடியில பாபா உருவாக்கி வச்சிருந்தார். ஆனா அது கடைசியில ஷிரடியில இருந்து மறைக்கப்பட்ட ஒரு இடமாவும் போயிட்டு, அது அம்மாவுடைய சங்கல்பம், பாபாவோட சங்கல்பம். ஆனாலும் நினைவுகள் சொல்லக்கூடிய விஷயத்தினால அதை அழிக்க முடியாது. அந்த இடத்தை யாராலையும் அழிக்க முடியாது, அந்த இடத்தை யாராலையும் அழிக்க முடியாது. நினைவுகளால அழிக்க முடியாதை தவிர நிஜத்திலங்கிறதையோட அழிக்க முடியாது. இந்த உலகமானது ஒரு பொய். பாபாவுடைய ஆரத்தி வரிகள் பாடல்கள்ல இந்த உலகம் முழுதும் பொய்யால் நிறைந்தது என்றே நீரறிவீரே அப்படின்னு பாடியிருக்கோம் இல்லையா? அதனால இந்த உலகம் பொய், ஆனால் அடியார்களும் அடியார்களுடைய பக்திகளும் அடியார்களுடைய சேவைகளும் என்றும் அழிவதே இல்லை. அது என்னைக்கும் பூர்ணமான ஹிருதயத்தோட இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்றத அடியன் தெளிவா சொல்லிக்கிறேன். மேற்கொண்டு சாலாவை பத்தி பேசணும் அப்படின்னா பேசிக்கொண்டே போக வேண்டியதுதான். அங்க நடந்த அமானுஷ்யங்கள், அற்புதங்கள், அந்த அன்னையனுடைய வைபவங்கள் எல்லாமே நம்ம சேனல்ல இப்ப சொல்லிக்கிட்டே வரோம், நீங்க கேட்டுக்கிட்டே வரீங்க. சுவாமியுடைய அனுகிரகம் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் காதுல கேட்க முடியாது அப்படின்றத அடியன் தெளிவா சொல்லிக்கிறேன். என்னைக்கும் பாபாவை நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் ராதா கிருஷ்ணமாயி அம்மாவை போன்ற குரு பக்தி செலுத்திய ராதாகிருஷ்ண சுவாமிகளா இருக்கட்டும், சிவனேசன் சுவாமிகளா இருக்கட்டும், சிவம்மா தாயா இருக்கட்டும், ராதா நரசிம்ம சுவாமிகளா இருக்கட்டும், தாஸ்குண மகராஜ் அவர்களா இருக்கட்டும், இது போன்ற எண்ணற்ற அடியார்களுடைய அந்த பக்தியை நம்ம நினைத்து கொண்டு இருந்தா தான் நமக்கும் அந்த பக்தி வரும். அந்த பக்தி நமக்கு வரணும்னா இந்த மாதிரி அடியார்கள் எப்படி பக்தி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தால்தான் நமக்கு ஒரு பாதை கிடைக்கும். அந்த பாதையில பயணிச்சோம்னா இவர்கள் எதை அடைந்தார்களோ பாபாவுடைய திருவடியை, அதை நம்மளும் அடையலாம் அப்படின்றத சொல்லிக்கிற. எப்பொழுதும் குருநாதருடைய பரம கிருபை என்றென்றும் இருக்கட்டும். ஓம் சாய்ராம்.